RSS அணிவகுப்புக்கு எதிர்காலத்தில் அனுமதி மறுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டி காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். RSS அணிவகுப்பிற்கு எதிர்காலத்தில் அனுமதி மறுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். விஜயதசமியை முன்னிட்டு அக்டோபர் 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 58 இடங்களில் அணிவகுப்பு நடத்த அனுமதி கோரி RSS சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. மனுக்கள் நீதிபதி G. ஜெயச்சந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது ஆஜரான அரசு வழக்கறிஞர் KMD முகிலன் ஏற்கனவே 42 இடங்களில் அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் மேலும் 10 இடங்களில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தாம்பரம் மற்றும் ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு உட்பட்ட தலா 2 இடங்கள், கோவை மற்றும் தூத்துக்குடியில் தலா 1 இடம் என மொத்தம் 6 இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதி இந்த 6 இடங்களிலும் ஏன் அனுமதி மறுக்கப்பட்டது, அந்த இடங்களில் அனுமதி அளிக்கப்படுமா எனவும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர் ஆவடி காவல் ஆணையர் எல்லைக்குட்பட்ட 4 இடங்களில் அனுமதி கேட்கப்பட்ட நிலையில் 2 இடங்களில் அனுமதி அளிக்கப்படவில்லை எனவும் ஒரே நாளில் 4 இடங்களில் பாதுகாப்பு அளிக்க இயலாது எனவும் கூறினார். தசரா விழா காரணமாக தூத்துக்குடி, சாயர்புரம் மற்றும் கோவை மாவட்ட ரத்தினபுரியில் அக்டோபர் 6ஆம் தேதி பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் இருப்பதாக தெரிவித்தார். அதே போல மேடவாக்கம் மற்றும் சேலையூரிலும் அனுமதி அளிப்பதில் சிரமங்கள் உள்ளதாக கூறினார். மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மாங்காடு, சாயர்புரம் மற்றும் கோவையில் 6ஆம் தேதிக்கு பதிலாக 20ஆம் தேதியில் அணிவகுப்பு ஊர்வலம் நடத்த தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மீதமுள்ள 6 இடங்களுக்கும் அனுமதி அளிக்க வேண்டும், அதாவது காவல் துறை கேட்கக்கூடிய அந்த தகவல்களை எல்லாம் குறிப்பிட்டு வழங்கிய பின்னர் அந்த இடங்களுக்கு மனுதாரர்கள் தரப்பில் அதையெல்லாம் வழங்கப்பட்ட பின்னர் அந்த இடங்களுக்கு எல்லாம் காவல்துறை அனுமதி அளிக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே RSS ஊர்வலத்திற்கு என்ன மாதிரியான நிபந்தனைகள், அனுமதி வழங்குவதற்கு என்ன மாதிரியான நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டதோ அந்த நிபந்தனைகளை படியே அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கூடுதலாக எந்த நிபந்தனைகளையும் விதிக்க கூடாது என்றும் நீதிபதி காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதே போல மாற்று மதத்தினருடைய வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், எதிர்கொள்கை நிலைப்பாடு கொண்ட கட்சி அலுவலகங்கள் இருக்கும் பகுதிகளில் RSS அணிவகுப்பிற்கு அனுமதி மறுக்கக்கூடாது என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்காலங்களில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்க உத்தரவிட்ட நீதிபதி அடுத்த ஆண்டும் இதுபோன்ற மனுக்கள், அதாவது RSS ஊர்வலத்திற்கு அனுமதி அளிக்க கோரும் மனுக்கள் நீதிமன்றத்திற்கு வராது என நம்புவதாக தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை முடித்து வைத்து உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நியூஸ் தமிழோடு உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் துவங்குங்கள். ஃப்ரெஷ்ஷான நியூஸோடு பரபரப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விறுவிறுப்பான ஹெட்லைன்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் ஸ்டோரிஸ், விஐபிக்களோட டே பிளான்ஸ், துல்லியமான இன்ஃபோகிராஃபிக். தமிழ்நாடு, இந்தியா, உலகம்னு 360 டிகிரி ரிப்போர்ட்ஸ். விலை நிலவரம், வணிகம், வானிலை, சினிமான்னு அப் டு டேட் ட்ரெண்டிங் நியூஸ். இனி உங்கள் ஒவ்வொரு நாளையும் இன்ட்ரெஸ்டிங்கா, எக்ஸைட்டிங்கா துவங்குங்கள். நியூஸ் தமிழின் குட் மார்னிங் தமிழா. குட் மார்னிங் தமிழா அக்டோபர் 2 முதல் நாள்தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில்.